10th standard max common half yearly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட analyze பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center Madurai. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரோவா பார்த்துட்டனா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 2 question number 18. I am Jaykumar. Find the LCM of the given expression. P square minus 3p plus 2 comma p square minus 4. So first வந்து நல்லா கவனிச்சிட்டோங்க. P square minus 3p plus 2. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணனா 2 ஓகேவா? ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணனா plus 2 அதே நம்பர் நீங்க ஆட் பண்ணனா minus 3. அப்ப அந்த நம்பர் minus 2 minus 1. ஓகே ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே. அப்போ இது எப்படி எழுதலாம்? p minus 2 p minus 1. ஓகேவா? அப்போ p square இப்போ minus 4 அப்போ p square minus 2 square a square minus b square formula அப்போ p minus 2 p plus 2 ஓகே இப்போ பாருங்க ஆன்சர் எழுதுறேன் LCM of p square minus 3p plus 2 comma p square minus 4 இப்போ p square minus 3p plus 2 எப்படி எழுதலாம் so p minus 2 p minus 1 p square minus 4 is equal to எப்படி எழுதலாம் p minus 2 p plus 2 okay அப்ப LCM is equal to இங்க p minus 2 power 1 இருக்கு இங்க p minus 2 power 1 இருக்கு அப்ப இங்க leastனா highest common multiple எடுத்துக்கணும் highest degree என்ன இருக்கு 1 தான் அப்போ p minus 2 நீங்க எழுதிட்டீங்க So the remaining part கூட நீங்க கண்டிப்பா எழுதணும் எழுதாம விட்றாதீங்க ஓகே மிச்சம் இருக்கிற பார்ட் கூட நீங்க எழுதணும் இங்க ரெண்டு இருக்கனால ஒன்னு மட்டும் தான் எழுதுறீங்க ஏனா டிகிரி என்ன இருக்கு 1 லீஸ்ட்னா ஹையஸ்ட் டிகிரி எழுதணும் இங்க ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்கு 1 தான் இருக்குது p - 2 power 1 இங்கேயும் p - 2 power 1 so p - 2 மட்டும் எழுதிரணும் அதுக்கு அப்புறம் the remaining part கூட நீங்க எழுதணும் இதுதான் LCM இதுக்கு அப்புறம் இதுவும் நீங்க மல்டிப்ளை பண்ணலாம் இல்லனா நீங்க அப்படியே விட்டுருங்க ஸ்டூடண்ட்ஸ் ஓகே Subscribe பண்ணுங்க + லைக் பண்ணுங்க + ஷேர் பண்ணுங்க Thank you